மக்களே பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி ஹூ ஹூ அப்படின்ற மாதிரி மைக்ல வந்தார் இல்லையா, வச்சு அந்த மைக்கோடயே உள்ள வராரு போல. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா செகண்ட் ப்ரோமோ அந்த மைக்கோட தூக்கின்னு வந்துட்டாரு போல இருக்கு. வந்து கத்துல ஹவுஸ் மேட்சோட ரியாக்ஷன்லாம் அப்படியே வேற மாதிரி மாறுது. இதை தாண்டா நாங்க அனுபவிச்சுட்டு இருந்தோம், எங்களோட வலி புரியுதா அப்படின்றத. ஸோ முள்ளால தான் எடுக்கணும், வலியால தான் எடுக்கணும், கத்தலால எடுக்கணுன்ற மாதிரி விஜேஎஸ் ஒரு உதாரணம் செட் பண்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் பேசுறாரு. அப்படி என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சேரத்துக்கான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மறந்துடாதீங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி வரும்போதே அந்த லவுட் ஸ்பீக்கர் மைக் ஹூ ஹூ அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே வராரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்வதியெல்லாம் காதை அப்படி மூடுறாங்க. ஏமா நீங்க போன வாரம் கத்துல பல பேர் காதுல ரத்தம் வந்துருச்சு, பல பேர் காதையே கேட்காத அளவுக்கு போயிருச்சான். அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு திரும்ப கொடுத்தா வலிக்குதா, இதுவாகுதா? அப்போ மக்களோட நிலைமை, ஆடியன்ஸோட நிலைமை ஒரு வாட்டியாவது சிந்திச்சு பார்த்தீங்களா, இல்லை யோசிச்சு தான் பார்த்தீங்களா? அவ்வளோ கத்து லபன்னு கத்திக்கிட்டே இருந்தா என்ன புரியும்? பார்க்குறவங்க கூட என்ன இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ இருக்கிறதுலயே எந்த சீசன்லயும் இல்லாத பல நிகழ்வுகள், பல சம்பவங்கள் இந்த சீசன் தான். ஃபுல்லா எப்படி ஏடா கூடமா எல்லாமே ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸா இருந்தா என்ன பண்றது? பாவம், பிக் பாஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். அவங்களே எடிட் பண்ணி காட்டுறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. எடிட்டே இல்லாம போனா இன்னும் என்னென்ன நிலைமை இருக்கும் பாருங்க. ஸோ அதுல கண்டிப்பா விஜேஎஸ் வந்து அந்த ஸ்பீக்கர்ல கத்தி அந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு கேட்டவொடனே எப்படி வலிக்குது காது. எத்தனை நாள் எங்க காது வழியில் நாங்க கத்திருப்போம், அப்பயாவது புரியட்டுமான போது பார்வதி எப்படி காதை மூடிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து கமருதீன் சிரிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பிரவீன்ராஜ் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை சார், மக்கள் அனுபவிக்கிற வழி சார், அதை புரிஞ்சுக்கங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கூட இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஏன்னு பல்லாடின்னு இருக்காங்க. இது ஒரு பக்கம். ஓகே, கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது? ஆமா, ஆல்ரெடி இந்த ஷோல நீங்க பார்க்கவே விருப்பம் இல்லாம பல பேர் இருக்கானுங்க. அதுல மீறி பல பேர் பார்க்க வந்தாலும் இவனுக்கு இந்த மாதிரி கத்து ஐயோ இந்த ஷோ அதுக்கு தானே இந்த பக்கமே வரக்கூடாது. ஸோ நம்மளே எப்பயாவது வந்து ஷோவை பார்க்கலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் கட்டிக்கிட்டே இருக்குதுங்களே, ஏதாவது ஒன்று இருக்கணுமா அப்படின்னு வரவும் கூட இந்த கத்துறதை பார்த்து பாதியிலே ஓடி போயிடுவான், வாக் அவுட் பண்ணிருவான். அந்த நிலைமையில தான் இந்த இது இருக்கு. அதுல குறிப்பா திவாகர் எஃப்ஜே மூஞ்சிலாம் க்ளோஸ் அப் வைக்கணுமே, அந்த க்ளோஸ் அப் சீன் பார்க்கணுமே. திவாகர்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, ஐயோ நம்ம என்ன அது இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒன்று நினைச்சோம் இங்க வேற மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆயிட்டாங்க போல இருக்கு. அப்படியே எஃப்ஜே சபரியோட க்ளோஸ் அப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்துல நடிக்கு, ஐயோ என்ன நம்ம பக்கம் திரும்புறாரு, நம்மளையும் செஞ்சிருவாரோ அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் வைஸ்லாம் அப்படி இருக்குது. உங்களுக்கு தெரிய வேணாமா இவ்வளவு கத்தனா வெளியே எப்படி போனோம் புரியுமா, இப்படி கத்தனா மக்களுக்கு ரீச் ஆகுமா, பேசினா புரியுமான்றது உங்களுக்கு தெரிய வேணாமா? பேசிக் சென்ஸ் கூட இல்லாம இப்படிலாம் பிஹேவ் பண்றீங்களேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ சார் அவங்க அதெல்லாம் இருந்தா ஏன் சார் இப்படிலாம் பிஹேவ் பண்ண போறாங்க? ஸோ நீங்க சொல்ல வேண்டிய இடத்த கரெக்டா சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க இது ஸோ நீங்கள் போன வாரம் அட்ரஸ் பண்ணதுக்கே இந்த வாரம் புரிஞ்சிருக்கணும். அதுவும் புரியாமல் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பிக் பாஸ் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது சார். வேற என்ன பண்ணுறது? வாரம் பிக் இது டே பை டேவா வந்து பிக் பாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. வீக்கெண்டில் வந்து நீங்கள் சொல்லணும். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார், ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க எல்லாருமே. உங்களை மாதிரி கத்தனாதான் புரியுமா அப்படின்னும் போது அப்போ சத்தம் எப்படி காதை கிழிக்குது, எப்படி காதில் வந்து அவ்வளோ வலி தெரியுதா, அப்போ அவ்வளோ சத்தம் வந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு கொஞ்சமாவது நீங்க அனுபவிச்சு பார்க்கலாம். இதே மாதிரி விஜேஎஸ் இந்த ஷோ ஃபுல்லா பண்ணாதான் தெரியும், அப்பாடி இப்பதான்டா புரியுது மக்கள்லாம் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்கன்ட்டு அப்படின்றத உணர்த்துற ரீதியில. ஓகே தான், நான் கூட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கொஞ்சம் ஓவரா கலாய்ச்சி விட்டேன். பட் ஓகே, இது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிற வகையில் புரிய வச்சிருக்காருன்றதுல ஒரு சின்ன சந்தோஷம். ஓகே, கேக்குதா வினோத் உங்களுக்கு அப்படின்னு கத்தனதா இருக்கட்டும். அந்த சீன்ல ஒரே ஒரு கட்டு எடுத்து பார்த்தா வினோத் எழுதுக்கும் போது கைத்தட்டல் என்னமோ வருது, விசில் சத்தம் கைத்தட்டல், மைக் வரும்போதே விசில் தட்டல், இதெல்லாம் கைத்தட்டல் இருக்கு. வினோத்தை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு அந்த ப்ரோமோ மூலியமா எனக்கு தெரியுது மக்களே. ஏன்னா வினோத் உட்காரும் போது அவர் இப்படிதான் உட்கார்றாருன்னு நினைக்கிறேன், வணங்கிட்டு தான் உட்காராரு. ஏன்னா வினோத்துக்கு நேத்து பர்த்டே, அந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு பர்த்டேவோட ட்ரீட்டா அதை கொடுத்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வினோத் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத ஓப்பனா சொல்லலாம் அந்த விஷுவல்ஸ் படி. அடுத்து பார்வதி கேக்குதா அப்படின்னும் போது பார்வதி இன்னும் நம்ம பக்கம் திரும்புறாரு, நம்ம அப்படி எதுவுமே கத்தி பேசலையே. ஏமா நீ கத்தி பேசல. ஸோ வினோத்தும் கத்தி பேசினார், பார்வதி வினோத்துக்குள்ள நிறைய சண்டைகள் நடந்துச்சுல, அந்த கத்தி பேசுதான். பார்வதி அப்படியே கத்தாத மாதிரி நம்ம சைலண்டா தானே பேசுறோம், உன் சத்தம் மைக் ஆன் பண்ணவே உன் சத்தம் தான் அதிகமா கேக்குது இந்த வீட்டுல, இதுல வேற கத்துதா. அதுக்கப்புறம் ரம்யா கேக்குதா ரம்யான்னும் போது காதை மூடுறாங்க. ரம்யாலாம் ஸ்பீக்கர் ஆன் பண்ணாங்கன்னு வச்சுங்க வேற மாதிரி தரமா ஒரு விஷயங்கள் நடக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து திவாகர் கேக்குதா திவாகர் அப்படின்னும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆடி, நம்ம நினைச்சது ஒண்ணு, நம்ம விஜேஎஸ் கிட்ட வந்து பல விஷயங்களை சொல்லி இவங்கள வச்சு செய்யலான்னு பார்த்தா அவரு நம்மள கேட்கிறாரு, நம்ம என்ன பெருசா பண்ணிட்டோன்ற மாதிரி
திவாகர் ஆக்சுவலா ஆரம்ப புள்ளியே இதுக்கு எல்லாத்துக்கும் திவாகர் தான் இருப்பாரு கத்தி பேசுறதுல. அவர்கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுட்டானா, சும்மா இருமா நீ வேற தேவையில்லாம பேசுற, டபுள் சைடு விழாத, நீ கிளம்பு, டபுள் சைடு விழாத போ, ஒன் சைடு போ நீ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறதே கத்தி பேசுறதே திவாகர் தான். சும்மா போமா நீ அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ரைஸ் பண்ண உடனே இவர் ரைஸ் அதிகமாயிராரா, இவர்கிட்ட நம்ம பாயிண்ட சொல்லணும்னா மத்தவங்க இந்த ரைஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவர் எதுக்கு மேல மாறி மாறி வாய்ஸ் ஏத்திக்கிட்டே போனா பாக்குறவங்களுக்கு என்ன புரியும், விளங்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாரு. இதுக்கப்புறமா அது புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்கடா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. பார்ப்போம். அடுத்து ஷோ இன்னைக்கு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு ப்ரோமோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுமே தரமா இருக்குது மக்களே. எல்லாமே எக்ஸ் தளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதுல அடுத்தடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் உங்ககிட்ட வந்து சொல்றேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்க அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். பாய் கைஸ்.